உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே வணக்கம். அண்மையில் சனத் நிசாந்த எம்பி தன்னுடைய 48வது வயசுல இறந்துருந்தார். ஒரு விபத்தொன்றில் இறந்துருந்தார். அந்த விபத்து நடந்திருக்கத்தான் வேணும், அவர் இறந்தது நல்லம் அப்படின்னு சொல்லி சிங்கள சமுதாயம் அதை கொண்டாடிச்சது. ஆனால் இன்றைக்கு ஒரு சிங்கள அரசியல்வாதி, ஒரு எம்பி ஒரு ஆள் இறந்துருக்கிறார். அரசியல்வாதி என்ற தாண்டி ஒரு நல்ல மனுஷன் அவர் இறந்திருக்கிறார். அதுக்கு மூவின மக்களும், இலங்கையில் இருக்கிற தமிழர், சிங்களவர், முஸ்லீம் என்று மூவின மக்களுமே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆறு என்று பார்த்துருவோம். இலங்கையில் பொதுவாக அரசியல்வாதிகள் அப்படின்னா இந்த நாட்டை கொள்ளையடிக்க தான் பார்ப்பாங்க. தமிழ் அரசியல்வாதிகள் என்ன முள்ளிவாய்க்கால், ஈழத்தமிழர், இனப்படுகொலை, தமிழீழம் அப்படின்லாம் சொல்லி இந்த நாட்டை கொள்ளையடிக்க தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி சிங்கள சமூகத்தை எடுத்து பார்த்தோம்னா, சிங்கள அரசியல்வாதிகளை பார்த்தோம்னா, அவங்க எங்களுடைய தமிழ் மக்களை அழிக்கிறத நோக்கமாக கொண்டு தரப்படுத்த சட்டம், குடியுரிமை சட்டம், பயங்கரவாத சட்டம் அப்படின்னு சொல்லி எங்களை அழிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்து கொண்டுப்பாங்க. ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் மூன்று இன மக்கள்கிட்டையும் அன்பை சம்பாதிச்சு மூடின மக்கள்கிட்ட மனசுலையும் வாழ்ந்தவர் பாலித தேவரப்பெருமாள். 2014ஆம் ஆண்டு சிங்கள மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் ஒரு கலவரம் ஒன்று நடக்குது. மதத்தால் ஒரு கலவரம் அப்படின்னு நடக்குது. அந்த கலவரத்தில் ஞானசார தேரர், பொதுவல சேனா அமைப்பின் தலைவர் ஞானசார தேரர் சொல்கிறார், சிங்கள மக்களை பார்த்து, இந்த இராணுவத்தில் இருக்கிறார்கள் எல்லாருமே சிங்கள மக்கள், அவர்கள் நெஞ்சா இதுதான் உங்களுக்கு கடைசி நாள் ஆயிடும். அதே மாதிரி முஸ்லீம் மக்களை வந்தேர்கள் அப்படின்னு சொல்லி மரக்கலையா பறையர் அப்படின்னு சொல்கிறார். மரக்கலையா அப்படின்னா வந்தேர்கள் அப்படின்ற அர்த்தம். இந்த நாட்டுக்கு வந்து குடியேறினார்கள், தாங்கள் தான் பூர்வீகத்தாக்கள், நாங்கள் எல்லாமே வந்து குடியேறினார்கள் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் மக்களை சொல்கிறார். அப்போ இப்படி ஒரு சிங்கள இனவாதி ஒரு ஆள் சொல்லைகளை, சிங்கள சமயத்தவர்கிட்ட சொல்லைகளில் அந்த இடத்துக்கு பாலித தேவரபெருமை போகிறார். அவர் தன்னுடைய சொந்த வாகனத்தில் ஊரடங்கு நேரத்தில் கூட தன்னுடைய சொந்த வாகனத்தில் போயிட்டு அவற்றை வாகனத்தை எல்லாம் அடித்து உடைக்கிறாங்க. அந்த பொதுவில் சேனா அவங்க எல்லாமே அடித்து உடைக்கிறாங்க. அவரையும் காயப்படுத்துகிறாங்க, அவருக்கும் காயம் வருகிறது. அப்படி இருந்தும் அந்த இடத்துக்கு போய் முஸ்லீம் மக்களை காப்பாற்றி கிட்டத்தட்ட ஒரு 80 முஸ்லீமுக்கிட்ட கொண்ட ஹாஸ்பிட்டலில் விட்டு அவங்கள பார்த்தவர், அவங்களுக்காக வேண்டி ஆதரவு கொடுத்தவர். 2016ஆம் ஆண்டு 9 பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வடிவாக கேளுங்க. 2016ஆம் ஆண்டு இப்போ தற்காலன 2016ஆம் ஆண்டு பள்ளிக்கூடத்தில் ஒரு 9 பிள்ளைகளை சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூட நிர்வாகம் சொல்லுது. அந்த இடத்துக்கு போய் அவர் உண்ணாவிரதம் செஞ்சுக்கிறார். எந்த அரசியல்வாதிகளாச்சு, சிங்கள அரசியல்வாதிகளாச்சு உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுங்க வைங்களா? இது வரைக்கும் இல்லை. அந்த இடத்துக்கு போய் உண்ணாவிரதம் இருக்கிறார். அதுக்கும் நீதி கிடைக்கல. சரி, உண்ணாவிரதம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டமாக பாடசாலை வளாகத்துக்குள்ள போய் உள்ள தண்டை களத்திலேயே தூக்க மாட்டிக்கொண்டு சாகரக்கு துணிகிறார் அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி. திருப்பி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போய் அந்த பிள்ளைகளுக்கான நீதி கிடைச்சிது. அடுத்து மதுகம வெளிப்பண்ண பகுதியில் ஒரு ஆள் கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டார். அப்போ அந்த இடத்துக்கு வந்த பாலித தவிர பெருமை, இந்த இடத்துக்கு திடீர் மரணம் ஏற்பட்டால் அதை விசாரணை செய்யறக்க வேண்டி ஒரு அதிகாரி ஒருத்தர் வருவார். அந்த அதிகாரி வராதால சடலம் நிறைய நேரமாக கிணத்துக்குள்ள இருந்துச்சு. அந்த நேரத்தில் பாவப்பட்டு இறக்கப்பட்டு அவரே அந்த கிணத்துக்குள்ள இறங்கி சடலத்தை மேலே தூக்கி கொண்டு வந்தார். அதுதான் பாலித தவிர பெருமை. 2018ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கு பகுதியில் மிகப்பெரிய அளவில் வெள்ளம் உள்ள வருகிறது. அதுவும் குறிப்பாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் அதன் தாக்கம் இருந்துச்சு. இப்போ இந்த நேரத்தில் இலங்கையில் எந்த ஒரு அரசியல்வாதியுமே செய்யாமல் இந்த கோட்டபாய ராஜபக்ச கூட ஜனாதிபதியாக வந்த பிறகு வடக்கு கிழக்கு வரவே இல்லை. ஆனால் அவரும் இவரும் சிங்கள இனத்தில் இருக்கிற ஒரு ஆள் தான். ஆனால் இவர் வடக்கு கிழக்குக்கு வந்து கூடவே நின்று களத்தில் நிவாரணப் பொருட்கள் எல்லாம் வழங்கி, அதே மாதிரி கடைசியில் இந்த வெள்ளம் எல்லாம் தணிஞ்சா பிறகு கிணறுகளை இறைச்சி கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு ஆளை நாங்கள் தமிழ் மக்கள் இழந்துட்டு நிற்கிறோம். நான் முதல் சொன்ன மாதிரி இலங்கையில் 2 விதமான மக்கள் இருக்கணும். சனத் நிசாந்தவர் சிங்கள மக்கள் கொண்டாடிச்சு நம்ம என்னத்துக்காக வேண்டி, அவர் இறந்ததுக்காக வேண்டி. ஆனால் இப்போ 3 இன மக்களும் ஒருத்தர் இறந்ததுக்காக வேண்டி கவலைப்படணும். அவர் தான் உண்மையான மனுஷராக இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிற இன மத மொழி வேறுபாடுகளை கடந்து எங்களுடைய தமிழ் மக்களுக்காகவும் முஸ்லீம் மக்களுக்காகவும் குரல் கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்.